சனி மகா பிரதோஷம் அன்று இந்த இலைக்கு மேலே இதை தடவிட்டு ஒரே ஒரு விளக்கு ஏற்றுங்க. நீங்கள் வேண்டாம் வேண்டான்னாலும் செல்வம் சேரும், தினம் தினம் பணம் வந்து சேரும், ராஜயோகம் உண்டாகும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் வந்து நீங்கள் சாமிக்காக வெள்ளியில் குத்து விளக்கு, பித்தளையில் காமாட்சி விளக்கு, எத்தனையோ விளக்கு ஏற்றுவீங்க. அதோட இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்களேன். நம்ம நிலவாசலில் பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்காக 2 விளக்கு ஏற்றுவோம். வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இஷ்ட தெய்வத்துக்காக ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஏற்றுவாங்க. ஆனால் ஒரு விளக்கு கண்டிப்பாக பூஜை அறையில் ஏற்றாதீங்க. 2 விளக்காவது அட்லீஸ்ட் ஏற்றணும். 5 விளக்கு ஏற்றுனீங்கன்னா ஐஸ்வர்யம் வந்து சேரும். சரி, எத்தனை விளக்கு ஏற்றினாலும் சரி, நீங்கள் சனி மகா பிரதோஷத்தன்று இந்த ஒரே ஒரு தீபத்தை போட்டு பாருங்களேன். என்ன தீபம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒன்றும் இல்லைங்க, அரச இலை தான். அரச மரம் இல்லாத ஊரே இருக்காது. ஒரு அரச இலை இருந்தாலும் போதும், ஒரு தீபம் போட்டாலும் போதும். இந்த அரச இலைக்கும் சனி மகா பிரதோஷத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு தானே நினைப்பீங்க. ரொம்ப ரொம்ப சம்பந்தம் இருக்குங்க. சிவனுக்கு தொடர்பு இருக்கக்கூடியது இந்த அரச மரம். எப்படி விநாயக பெருமானுக்கு தானே உரியது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சரி, முதல்ல இந்த அரச இலையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அரச மரத்தில் விநாயக பெருமான் காட்சி தருவதாக ஐதீகம் இருக்குது. இது எல்லாத்துக்குமே தெரியும். அரச மரத்தடி பிள்ளையாரை சுற்றி வணங்கினோம்னா நினச்சதெல்லாம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, அரச மரத்தோட வேர் பகுதியில் பிரம்மாவும், நடுப்பகுதியில் திருமாலும், மேல் பகுதியில் ஈசனும் வாசம் செய்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால தான் இந்த மரத்துக்கு பேரே ராஜ விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரச மரத்துக்கும் அரச மரத்தடி பிள்ளையாருக்கும் அபரிமிதமான சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த அரச மர இலை இருக்குல்ல, அதில் நம்ம ஒரு மண் அகல் வச்சு தீபம் ஏற்றணும் அப்படின்னா நம்ம செய்த பூர்வ ஜென்ம பாவம், நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி தோஷம், ராகு கேது தோஷம், நவகிரக தோஷம், சர்ப்ப தோஷம் எல்லாமே தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த அரச மரத்தோட மேல் பகுதியில் ஈசன் வாசம் செய்வதாக புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி இருக்கிறப்ப சனி மகா பிரதோஷம் சிவனுக்கு உகந்த இந்த தினத்தில் பிள்ளையாரும் சிவனும் இருக்கக்கூடிய காட்சி தரக்கூடிய இந்த அரச மர இலையில நம்ம வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னா சிவபெருமானோட அருளும் பிள்ளையாரோட அருளும் நமக்கு கிடைக்கும். இந்த வருடத்துல உத்தராயண காலத்துல வரக்கூடிய முதல் சனி மகா பிரதோஷம் பிப்ரவரி 14 சனிக்கிழமையில வந்திருக்கு. இது எப்பவும் சனி மகா பிரதோஷம்னா சனிக்கிழமையில தான் வரும், இது என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. இப்போ நம்ம அடுத்ததை பார்க்கலாம். இன்னைக்கு மாலை 4:43 வரையும் துவாதசி, அதற்கு பிறகு திரியோதசி திதி ஆரம்பிக்குது. உத்திராட நட்சத்திரம் இரவு 7 மணிக்கு ஆரம்பிக்குது. இது உத்தராயண காலத்தில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷம். இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. இந்த தீபத்தை எந்த திசை நோக்கி ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்றி இருக்கணும். மாதவிடாய் காலங்களில் இந்த பரிகாரத்தை செய்யலாமா அப்படின்னா கட்டாயமாக செய்யக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய வேற யாராவது தான் செய்யணும். எந்த ஒரு தீட்டு காலமாக இருந்தாலும் யாரும் செய்யக்கூடாது. இதை ஆண்கள் ஏற்றலாமா அப்படின்னா தாராளமாக ஆண்கள் ஏற்றலாம். சரி, இதை எந்த நேரத்தில் போடணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்ன ஒன்று தெரிஞ்சுக்கலாம். இந்த சனி மகா பிரதோஷத்தில் இந்த விளக்கை போடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சிவபெருமான் வந்து ஆழகால விஷத்தை உண்டு அகிலத்தை காத்தருளிய காலம் தான் பிரதோஷ காலம். திரியோதசி திதி அப்படிங்கிறது மாலை 4 to 6 வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை பிரதோஷ காலம்னு சொல்லுவோம். பிரதோஷம் அன்று சிவபெருமானையும் நந்தி தேவரையும் நம்ம வழிபடுறதுனால சகல பாவங்களும் தோஷங்களும் துன்பங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த பிரதோஷங்கள்லேயே சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாளில் சிவனை வழிபட்டோம் அப்படின்னா சனி பகவானால் ஏற்படும் துன்பங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பிரதோஷத்தன்று சிவதரிசனம் செய்வதும் மந்திர ஜபம் செய்வதும் நமக்கு பல மடங்கு புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும்பாங்க. அதனால இந்த சனி மகா பிரதோஷத்தன்று சாதாரணமாக நீங்கள் ஒரு அரச மர இலையில ஒரு மண் அகல் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னாவே பூர்வ ஜென்ம பாவம் அகலும், ஜாதகத்தில் இருக்க சனி தோஷம் ராகு தோஷம்லாம் நீங்கும். அப்படின்னா இந்த இவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த சனி மகா பிரதோஷத்தன்று இந்த விளக்க போட்டோம் அப்படின்னா எவ்வளவு சக்தி கிடைக்கும். அதனால தான் இந்த நாளில் இந்த தீபத்தை நீங்கள் போடணும்னு சொன்னது. சரி, நான் முன்னையே சொன்ன மாதிரி நீங்கள் எத்தனையோ விளக்கு வீட்டில் ஏற்றுவீங்க. அதோட இந்த ஒரு விளக்கை வீட்டில் ஏற்றுங்க, உங்களுக்கு ராஜயோகம் உண்டாகும்.
எப்படி உடனே வந்து கூரையை பிச்சுட்டு பணம் கொட்டுமான்னா அப்படியெல்லாம் கிடையாது. இது மாதிரி நீங்கள் செய்யறப்போ உங்கள் வீட்டில் எதிர்மறை எண்ணங்கள் அகன்று நேர்மறை சக்திகளானது வீட்டில் வந்து அதிகரிக்கும். நேர்மறை சக்தி எந்த வீட்டில் அதிகமாக இருக்குதோ, நேர்மறை ஆற்றல் அதிகமாக ஒருத்தர் வீட்டில் இருந்ததுன்னா அந்த வீட்டில் பொன் பொருள் ஆடம்பர வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. நடக்கவே நடக்காது அப்படின்னு செயல் கூட இது மாதிரி பரிகாரங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே வர்றப்ப நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அரச மரத்தடி விநாயகருக்கு சக்தி அதிகம் அப்படிங்கிறது தான் அந்த காலத்தில் இருந்தே அந்த அரச மரத்தை சுற்றி வர ஆரம்பித்தாங்க. அங்கே வந்து ஒரு நேர்மறை சக்தி கிடைக்கும், நேர்மறை ஆற்றல் நம் உடலுக்குள் அதிகரிக்கும் அப்படின்னு. அப்போ அந்த அரச மர இலையில நான் இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டேன். அரச இலைக்கு என்ன காரணம்னு, சனி மகா பிரதோஷத்தோடையும் சிவனோடையும் எப்படி தொடர்பு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த விளக்கை எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் அந்த பிரதோஷ நேரத்தில் வீட்டில் இருந்தீங்கன்னா இந்த விளக்கை வீட்டில் போடுங்க. இல்லை கோவிலுக்கு போயிட்டேன் போட முடியல அப்படின்னாலும் கோவிலுக்கு போயிட்டு வந்து கூட இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். அதே போல் இரவு 8 to 9 அந்த நேரத்துலையும் சனி ஓரையாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்த நாளில் சனி பகவானுக்கும் உரிய தினம் இல்லவா, அதனால் சனி மகா பிரதோஷத்தன்று இந்த ஓரை டைமில் போட்டாலும் ஓகே, மாலை நேரத்தில் பிரதோஷ நேரத்தில் ஏற்றினாலும் ஓகே. சரி, இப்போ இந்த விளக்கை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சுத்தம் செய்த ஒரு அகல் விளக்கை எடுத்துக்குங்க. அது புது விளக்காகவும் இருக்கலாம், பழைய விளக்காகவும் இருக்கலாம். ஆனால் நல்லா க்ளீன் பண்ணி புதுசாக அதில் எண்ணெய் ஊற்றணும். அடுத்தது ஒரு இலை. அந்த இலை எப்படி இருக்கணும்? அரச மர இலைன்னா பார்த்தீங்கன்னா நல்ல பசுமையாக இளம் பச்சையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அதில் ஒரு கருப்பு புள்ளியோ கிளிசலோ இல்லாமல் நல்லா இருக்கணும். அது மாதிரி ஒரு இலையை எடுத்துக்குங்க. இப்போ அந்த அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்குங்க. அடுத்தது இது வந்து நீங்கள் போடுவதற்கு மண் அகல் விளக்கை தான் எடுக்கணும். ஒரு சிலர்லாம் பித்தளையில் அகல் விளக்கு வச்சுருக்காங்க. அந்த விளக்கை போடக்கூடாது. மண்ணால் ஆன விளக்கு தான் நீங்கள் எடுக்கணும். இந்த அரச மர இலையில மஞ்சள் தடவிக்கிங்க. இந்த அரச மர இலையில இந்த மஞ்சள் தடவும் போது கூடுதல் சக்தி கிடைக்கும். தோஷ நிவர்த்தி செய்வதாக அர்த்தம். அந்த மஞ்சளை தடவி தான் கண்டிப்பாக அதுக்கப்புறம் விளக்கேற்றணும். நம்ம மஞ்சள் வந்து நிலப்படியிலலாம் நிலவாசல்லாம் எதுக்கு தடவுறோம்? துஷ்ட சக்திகள் உள்ள அணுகாமல் தோஷ நிவர்த்தி பண்ணுவதற்காக நிலவாசல்ல இருக்கக்கூடிய குலதெய்வத்தை நம்ம வழிபாடு செய்வதாக அந்த மஞ்சள் தடவுறோம்ல, பட்டையா 3 பட்டை போடுவோம்ல. அதுபோல இந்த அரச மர இலையில நல்ல மஞ்சள் தடவும் போது தோஷ நிவர்த்தி செய்து சக்தி கூடுதலாகும். இப்போ இது மேலே ஒரு குங்குமத்தை வச்சுட்டு அதற்கு மேலே இந்த அகல் விளக்க வைங்க. அதற்கப்புறம் நீங்கள் நல்லெண்ணெய் விட்டும் ஏற்றலாம், இல்லை நெய் விட்டும் ஏற்றலாம். எது வேணும்னாலும் விட்டு ஏற்றலாம். இழுப்ப எண்ணெய் கூட நீங்கள் விட்டு ஏற்றலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி மகா பிரதோஷத்தன்று சிவ தரிசனம் செய்கிறதும் மந்திர ஜபம் செய்கிறதும் சிவனுக்காக இப்படி விளக்கு போடுவது இது மாதிரி செய்கிறப்ப அதனுடைய புண்ணிய பலன்கள் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.